கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரகதியில் வேகம் எடுக்கிறாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் வேகம் எடுக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக விளம்பரக்கூடிய சனி பகவானின் பாதிப்புகள் விலகுவதோடு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கவலை, துன்பம், கஷ்டம், வேதனை, அவமானம், சிரமம் போன்ற அனைத்தும் விலகி சிறப்பான வகையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வரப்போகிறது. ஏனென்றால் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே சாதகமற்ற சூழலையும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்த நிலை மாறி சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். தேவையற்ற மனக்குழப்பமும் வேதனையும் இந்த தருணத்தில் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும். பகை உணர்ச்சி நீங்கி பகைவரும் நண்பராக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சனி பகவான் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். இதுவரை எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கவலை என்ற சொல் உங்களுடைய அகராதியை விட்டு விலகக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்க போகிறது. அதிலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இந்த தருணத்தில் அதீத பலத்துடன் வக்ரம் எடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள் மற்றும் மூத்தவர்களின் உடல்நலத்தில் கவனத்தை செலுத்துவதோடு அவர்களுடைய செயல்பாடுகளையும் துல்லியமாக கணிப்பதால் அவர்களுக்கு வரக்கூடிய கண்டங்களில் இருந்து அவர்களை விலக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் கண்டங்களையும் முழுமையாக விலக்கி திருப்பங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சிறு சிறு குறுக்கீடுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கும் ஒற்றுமை வலுவாக கிடைக்கும் வேலையாக அமைய போகிறது. இழுபறியில் இருக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே இந்த தருணத்தில் விலகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும். எதிர்காலத்தை அச்சமின்றி செயல்படுவதற்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் வேகம் எடுக்கும் சனியின் அமைப்பால் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் பாராட்டு பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அடமானத்தில் உள்ள நகை மற்றும் வீடு போன்றவற்றை மீட்கக்கூடிய வகையிலோ அல்லது அதை விற்கக்கூடிய வகையிலோ இந்த தருணத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு சரியான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிரடியான திருப்பம் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். என்றைக்கோ நீங்கள் செய்த காரியங்கள் இன்று தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதோடு 4, 9 ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது. சனியின் மீது உச்சம் பெற்றிருக்கும் லாபகுருவின் பார்வை பதிவதால் சனியின் பார்வையும் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான்
உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் வேகமெடுக்கும் சனியால் அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. சனியின் பார்வை ஜென்ம ராசியின் மீது பதிவதால், வக்ரம் பெற்ற சனியின் பார்வை பதிவதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு உடல் நலத்தில் பரிபூர்ண சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கும் விரிசல்கள் இந்த தருணத்தில் சரி செய்யப்படும். ஏமாற்றம், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்த சூழ்நிலையில் அந்த ஏமாற்றத்தை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பாராத விதத்தில் நல்ல பல தகவல்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ஜென்மராசியை சனி வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் மனக்கவலை உறுதியாக விலகக்கூடிய வகையில் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கைகூடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனியின் பார்வை 4ஆம் இடத்தின் மீது பதிவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கடல் தாண்டி சென்றாலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த தருணத்தில் அவை வெற்றிகரமாகவும் அமையும். உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து சலுகைகளை நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது மனக்கவலையும் வேதனையும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முத்து விழா, பவள விழா உள்ளிட்ட விழாக்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் புதிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் அலுவலக மாறுதல், இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமைய போகிறது. திடீரென பொறுப்புகள் வருவதோடு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். வேகம் எடுக்கும் வக்ர சனியின் அமைப்பால் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கவலை தரக்கூடிய, மன வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக விளம்பருவதால் சனி வக்ரம் பெற்றிருப்பது கன்னிராசிக்கார பெண்மணிகளின் ஆரோக்கிய தொல்லைகளை முழுமையாக நீக்கும். அரைகுறையாக நின்ற பணிகளை துரிதப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. குடும்பத்தில் பெரியவர்களின் கோபத்தை தவிர்த்து இந்த தருணத்தில் பல பணிகளை சிறப்பாக பெண்மணிகள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகள் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி பெண்மணிகள் தனியாகவே புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது சிந்தனையில் இருக்கும் மிகப்பெரிய திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி நன்மையை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.